अस्सलाम वालेकुम फ्रेंड्स, इनकी नाम பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே அருமையான டிஷ் மீன் பொரிச்சு காய்ச்சறது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் பொரிச்சு காய்ச்சறதுன்றது என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் டிஷ். ஆக்சுவலி வந்துட்டு இதோட ஆரிஜின் வந்துட்டு கொழும்பில் செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதோட நம்ம வந்துட்டு இன்னொரு புலாவ் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா கோகனட் மில்க் புலாவ். இதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு குழம்பு தொட்டுக்கவும் தேவையில்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம் இந்த சோறை. வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து இது வீட்டில் செய்கிற கறி மசாலா தூள். இதில் தனியா, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது நார்மலி நாங்கள் குழம்புக்கும் போடுவோம். ஸோ இதையும் இதில் போடுறேன். ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் இந்த மேரினேஷன் ஊறணும். இப்போது நான் ஒரு தவாவில் எடுத்து நான் மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை உடையாமல் பார்த்துக்கணும் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ குக் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். இது ஃப்ரை பண்ணும்போதும் சரி, குழம்புல கிண்டும் போதும் சரி, இதை உடையாமல் கிண்டணும், உடையாமல் குக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபிஷ் இது வரைக்கும் குக் பண்ணாதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். இது ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம், டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ இது ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃபிஷ்ஷஸை. அடுத்து இது காய்ச்சிற குழம்பு. இதுக்கு தேவை ஒரு 1/4 கிலோ வெங்காயம், அப்புறம் 1/4 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகாய். இதெல்லாம் முதல்ல நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இதில் வெங்காயத்தை நான் போடுறேன். நறுக்கி வச்ச எல்லா வெங்காயமே 1/4 கிலோ வெங்காயமே இதில் போட்டுட்டேன் நான். ஃபிஷ் கிரேவி நிறைய பேர் விரும்பாத இருக்காங்க. சிக்கன் கறி அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஃபிஷ்ஷஸ் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஆணுங்களும் மீன் பொரிச்சு காய்ச்சுற குழம்பு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய் 2ஆக வெட்டி போடுறேன். இதில் அடுத்து 1/2 கிலோ விட கம்மியான தக்காளி போடுறேன். தக்காளின்றது உங்களுக்கு இனிப்பும் புளிப்பு தன்மையும் தரும். ஸோ இது இந்த காரத்தை டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். டொமேட்டோஸ். ஸோ இது நான் ஒரு 400 கிராம் போட்டிருக்கேன் தக்காளி. இதில் அந்த காய்கறியெலாம் நல்லா வேகணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷஸ்லேயும் உப்பு, மிளகா எல்லாமே இருக்குது. கறி மசாலா தூள் கொஞ்சமாக இதில் போடுறேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூளும் கொஞ்சமாக போடுறேன். நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் நம்ம 2த்துலேயும் பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி போட்டுக்கோங்க, தட் இஸ் பெட்டர். அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட இதுலேயும் அதுலேயும் சேர்ந்ததுன்னா
நமக்கு காரமும் உப்பும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு பாருங்கள். கடைசியாக கூட நம்ம டேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா இந்த காய்கறிலாம் வேகிற வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. நல்லா இந்த இதெல்லாம் வேகணும். ஸோ இதில் நான் பொரித்த மீனை இப்போ இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு பார்த்து போடுங்க. ஃபிஷ்ஷஸ் உடையாமல் நம்ம மெதுவாக போடணும். இதில் ஃப்ரை பண்ண எல்லா ஃபிஷ்ஷஸுமே நீங்கள் இதில் போட்டுடுங்க. ஃபிஷ் கறி குக் பண்ணுறதுனாலே நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் எடுப்போம். இந்த ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸ், நம்ம குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறைய செய்வோம் இதில். ஸோ அதுக்காக கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீனெல்லாம் உடையாமல் இருக்கும். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ண பேன்லையும் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மசாலா எல்லாமே இதில் ஊற்றிடுறேன். ஸோ குழம்பு தண்ணிக்கு இதில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம ரொம்பவும் தண்ணி ஊற்றுறது கிடையாது. இந்த குழம்பு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். ஸோ இதை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணி போதும் நமக்கு. ஸோ இதை உடையாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸும் ஆகும், ஃபிஷ்ஷஸும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மசாலாவில் ஃபிஷ்ஷை போட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் அட்லீஸ்ட் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இதை மூடி வச்சுடுங்க. இப்போது நான் கோகனட் மில்க் புலாவ், அதாவது தேங்காய் சோறு செய்ய போகிறேன். இதுக்கு 2 அடாக் அரிசி போடுறேன். அதுக்கு 2 பெரிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த 2 பெரிய தேங்காவையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் பால் எடுக்க போகிறோம், நம்ம தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் 2 அடாக் அரிசிக்கு 4 அடாக் தேங்காய் பால். இதை நம்ம ரைஸில் வேக வைக்கிறதுக்கு 4 அடாக் தேங்காய் பால் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொதல் தலைப்பாலும் 2வது தண்ணி பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால்லேயே நான் சாப்பாடுக்கு தேவையான உப்பும் போட்டுடுறேன். இப்போ நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பட்டை, இலைச்சி, லவங்கு, அப்புறம் பிரியாணி இலை. ஸோ ஒரு பெரிய பாத்திரம், சாப்பாடு செய்கிறதுக்கான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை, 5 ஏலக்காய் போடுறேன். 5-6 லவங்கு, 3 பிரியாணி இலை. இப்போ இதில் வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தையும் போட்டுடுறேன். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை கிளறி விடுங்க.
கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்ல வாசமாக இருக்கும் ரைஸ்க்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2-3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ரைஸ் பொறுத்த வரைக்கும். அதுதான் ரொம்ப நல்ல வாசம் கொடுக்கும். ஸோ இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரைஸ் அளந்த அழாக்கிலே யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போடுங்க. ஸோ அதுக்கு 2 மடங்கு தேங்காய் பால் ஊற்றணும். ரைஸ்க்கு 2 மடங்கு தேங்காய் பால் ஊற்றணும். இதில் நான் வந்து 4 அடாக் தேங்காய் பால் ஊற்றுறேன், 2 அடாக் அரிசிக்கு. இப்போது இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக சூடாகணும், கொதி வர வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த மீன் குழம்பு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மீன் குழம்பு நல்லாவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் டேஸ்ட் கூட பார்த்துக்கோங்க. உப்போ காரமோ கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சா கூட உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போது இந்த ரைஸில் வந்து கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரைஸில் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2 அடாக் அரிசி வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து தம்மில் வைக்க போகிறோம் ரைஸை. ரைஸ் வந்து இப்போது நல்லா கொதி வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து தம்மில் வச்சுடுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கணும் ரைஸு. அப்போ தான் ரொம்ப ஃப்ளஃபியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரைஸ். இந்த சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நேட்டிவ் ஒரு சைட் டிஷ்ஷும் இருக்குது. அது என்னது அப்படின்னா சம்பல்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய், ஊறுகாய், தேங்காய் பால் இதை போட்டு பிணைஞ்சி விட்டுட்டு இது கூட தொட்டு சாப்பிட்லாம். ரைஸுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இதோட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வந்து இதோட நம்ம செஞ்சு வச்ச அந்த பொரிச்சு காய்ச்சிற மீன் குழம்பு இதுவும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சம்பல் இதெல்லாமே ஒரு அருமையான விருந்து டிஷ். வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு பிரியாணி, கீ ரைஸ் இதெல்லாம் செய்யாமல் இது செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப வாழ்த்திட்டு போவாங்க. அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.